இது வந்து ஒரு புதிய முயற்சி. திரைப்படத்துக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது, அதோட கஷ்டங்கள் என்ன, அதோட டீம் எவ்வளோ பேர் இருக்காங்க. சாதாரணமாக ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து நல்லா எல்லாத்தையும் சொல்லுது நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அது பின்னாடி எந்த படமாக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் என் படம் உங்கள் படம் கிடையாது, எந்த படமாக இருந்தாலும் தயவுசெய்து விமர்சனத்தை அங்கேயே சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒரு படம் எடுக்கிறது கிட்டத்தட்ட எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வலின்றது எனக்கு தெரியும். அதனால யாருமே விமர்சனத்தை பாசிட்டிவாக சொல்லுங்கள். படமே நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் விமர்சனம் பண்ணுங்க. இந்த படம் கிடையாது, எந்த படத்தையும் சொல்லுவீங்க. ஒரு ஒரு யூனியனே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. ஒரு சினிமா துறையில் எவ்வளோ ஆயிரம் பேர் எவ்வளோ லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க யோசிச்சு விமர்சனம் பண்ணுங்கள். இந்த படம் எப்படி இருந்து நல்லா சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லா படம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது முதல் படம், என்னுடைய முதல் படம். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தில் சில விஷயங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், பட் ரியல் லைஃப் அப்படி தான் இருக்குது. அதனால படத்தையும் அப்படி பிளான் பண்ணிட்டு எடுத்துருக்கோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஆனந்தம். நான் சொன்ன எல்லா படமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. நாங்களும் ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு எடுத்திருக்கோம். நாளைக்கு படம் ரிலீஸ், படம் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். ரைட் யூர் ஆனஸ்ட் ரிவ்யூஸ். ஐ திங்க் வி மேட் அ டீசென்ட்லி குட் ஃபிலிம். உங்கள் சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தாழ்மையான வணக்கங்கள். இந்த படம் ட்ரெண்டாக வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இது டெஃபினெட்லி கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கதை கேட்ட உடனே எனக்கு இம்மீடியட்டாக இந்த படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது அந்த அளவுக்கு இந்த படத்தில் விஷயங்கள் இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. டெஃபினட்டாக இந்த படம் பேசப்படணும். அது உங்களுடைய உதவி இல்லாமல் நடக்காது. நீங்கள் தான் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து கண்டென்ட் தான். ஸோ அதில் நடித்த அனைத்து நடிகர்கள், கலையரசன் தம்பி, பிரியாலயா, நான், இன்னொரு பெசன் நகர் தம்பி, எல்லாரும் இருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த செட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு இன்வால்மெண்ட் கிடச்சிது. அண்ட் மெயின்லி டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் அவங்களுடைய பங்கு, பெரும் பங்கு. டைரக்டர் ஆஃப் கோர்ஸ் அண்ட் பிரவீன் வந்து சான்ஸே இல்லை. மோஸ்ட் எஃபிஷியன்ட் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் சென்ஸ் உள்ளவர். ஸோ இந்த படத்தை நீங்கள்லாம் கொண்டு போய் கரெக்டாக மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்றத நம்புகிறோம். இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்க வேண்டியது உங்கள் பங்கும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. அந்த மாதிரி இருக்கீங்களா? நீங்கள் பேசுங்க. படம் வந்து ஹைவே நானேஸ்வராகவும் பைக்கில் போய்ட்டு சொன்னாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம். ஆனந்த் சார் கிட்ட சொன்னேன். ஆனந்த் சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து 25 days ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகவே 21 days ஷூட்டிங் பண்ணி முடித்த படம். எங்களுடைய மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் வந்து இந்த படத்தை நாங்கள் அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய சொல்லிட்டு வாங்கி சார் வந்து ஆக்டர்ஸ் சுத்த பண்ணோம். அப்படியே சார் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப இந்த படங்கிறது வந்து ஒரு சொசைட்டியினுடைய ஜெயிக்ஷன் சொசைட்டி வரக்கூடாது. அதெல்லாம் ஸ்டேட் படத்தில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப இதை பண்ணுறேன். அண்ட் வந்து இந்த படம் வந்து பெரிய வெற்றி எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஏன்னா வந்து பெரிய கூட்டு முயற்சி. யாராவது ஒருத்தர் வந்து ஃபால்ட் ஆகிருந்தா கூட இந்த படம் வந்து ஸோ இது எல்லாருடைய ஹெல்ப், எல்லாரோட முயற்சிக்கு சேர்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். சிவாக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் படத்தில் வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். என்னுடைய ஒர்க்ஸ்லேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபிசிக்கலாக மென்டலாக எல்லாருக்கும் வந்து ஒரு டைமிங்காக பண்ணுவேன். பட் ஆனால் வந்து ரொம்ப நல்லா அவுட் பண்ணி எல்லாரும் தயவு செஞ்சு தியேட்டரில் பார்த்து நல்ல எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. எனக்காக உங்கள் டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணி படம் பார்த்து சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரெண்டிங் படம் ஆக்சுவலாக 18 ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே கஷ்டம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு பர்சனலாக த்ரில்லர் ஜானர் மூவிஸ் வந்து
யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி த்ரில்லர் படங்கள், எஜுகேஷனுக்காக இருக்கிற படங்கள் அண்ட் அடுத்து என்ன க்யூரியஸாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நம்புகிறோம். இது பெரிய டீமோட எஃபர்ட் இருக்குது. ஸோ உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வந்து இந்த படத்தை சேர்த்துட்டோம். இந்த ட்ரெண்டிங் படம் ட்ரெண்டிங் ஆகிறது உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை, அது இந்த படத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு முதல் கேள்வி கேட்டுருங்க. என்னுடைய டீம் தான் இந்த படம். ஒரு ப்ரொடியூசர் இருக்காருல்ல, ஒரு ப்ரெஸ்ஸில் வந்துட்டு நல்லா எழுதுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி தான் கேட்குறோம். நீங்கள் நல்லா எழுதிடுவீங்கன்னு சொல்கிறது எந்த வகையில்? அவங்க நல்லா எழுதிடுவாங்க. ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ப்ளஸ் அவங்களுடைய முகங்கள் வந்து நம்ம எவ்வளோ தெய்வங்களை கும்பிட்றோமோ அந்த முகங்களுக்கு சமம். அந்த முகம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த படம் ஓடும். அந்த வகையில் வந்து எல்லாருடைய முகமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் இந்த படம் ஹிட் படம் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவங்க திரும்ப திரும்ப விமர்சனம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரே சமயத்தில் பாசிட்டிவாக 50 பேர் விமர்சனம் எழுதுறாங்க, நெகட்டிவாக 50 பேர் விமர்சனம் எழுதுறாங்க. ஓடுற படம் தான் ஓடுது. எல்லா படத்துக்கும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. பட் ஆனால் ஓடுற படம் தான் ஓடும். அது மக்கள் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியுங்கிறத தான் அவர் வேறு மாதிரி கேட்டார். என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நாளை காலையில் தேட்டரில் அந்த சூப்பர் ஸ்டார் படங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இந்த மாதிரியான படங்களுக்கு வரமாட்டாங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், வர வைக்கிறதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் படம் ஓடுறது ஓடாது அவங்கவுங்க கையில் இருக்குது. ஆனால் அந்த முதல் காட்சி, இரண்டாவது நாள்லேயே ஒரு திரைப்படத்தை வந்து தேட்டரை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. யார் மேலேயே நம்ம சொல்ல முடியாது. தட் இஸ் ப்ராக்டிக்கல். தேட்டர் காரணம் ஆள் வரலைன்னா வச்சுக்க போகிறதில்ல. ஆனால் அதுக்கு ஆள் வர்றதுக்கான இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு சாத்தியக்கூறு அந்த கேமராவும் உங்கள் கையில் இருக்கிற பேனாவும் கையில் இருக்கிற ஒரு சிஸ்டம் தான். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அவர் கேட்குற மாதிரி நான் கேட்குறேன், நான் வேறு மாதிரி கேட்குறேன். ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், பணிவாக கேட்குறேன். வெள்ளி சனி ஞாயிறு கூட்டம் என்பது உங்கள் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் அதை அவங்க தீர்மானிச்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப நன்றி வந்து அத்தனை பேருக்கும். ஆனால் உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம் இந்த படத்தில் வெற்றியை தீர்மானிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.